நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள், நாடார் மகாஜன சங்க பெரியோர்களுக்கும், நாடார் மகாஜன சங்கத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை தலைவர்களோடு இல்லாமல் தென்பகுதிகளில் 219 வருடங்களுக்கு முன்னாலேயே தீரன் சின்னமலையோடு சேர்ந்து நமது நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு போர்வாளாக இருந்த குணாளன் என்பவர் அன்றைக்கு வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாடார் மகாஜன சங்கம் தொடர்ந்து அவருடைய நினைவேந்தலை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். அதையும் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த தூக்குமேடை ராஜகோபால் என்பவர் அன்றைக்கு அவர்களுக்கு தூக்களிக்கப்பட்டது. 1947 அது சுதந்திரம் அடைந்ததால் அவருடைய தூக்குமை கேன்சல் பண்ணிவிட்டு அவரை விடுதலை செய்தார்கள். அந்த தூக்குமேடை ராஜகோபால் தான் அதற்கு பின்னால் வெளியில் வந்து ஒரு தியாகியாக வாழ்ந்தார். வாழுகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜருக்கும் அங்கே திருச்செந்தூரில் காமராஜருடைய சிலையை வைப்பதற்கு அந்த தியாகி தான் அரும்பாடுபட்டிருக்கிறார். இப்படி தமிழகத்தில் பல தியாகிகளை கொண்ட நாடார் சமுதாயம், அதோடு இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் போன்ற ஊர்களிலெல்லாம் தென்பகுதியில் இருக்கின்ற நாடார் பெருமக்கள் நிறைய பேர்கள் நேதாஜி படையில் சேர்ந்து தங்களை முழுமையாக ஒரு போர் வீரர்களாக காட்டிக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்ந்த விதத்தை நாம் இப்பொழுது மகாஜன சங்கத்தில் தொடராக எழுதி கொண்டிருக்கின்றோம். எத்தனை நாடார்கள் அந்த இந்தியன் படையில், நேதாஜியினுடைய படையில் இருந்தார்கள் என்பதை நமது இளைஞர்கள் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் உடங்குடிக்கு அருகில் இருக்கின்ற தேரிக்காடுகளில் இருக்கின்ற நாடார்களுக்கெல்லாம் குழாய் மூலமாக பதநீரை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த குழாய் மூலம் பனைத்தொழில் செய்து கொண்டிருந்த நாடார் பெருமக்கள் பனை தண்ணீரை ஏற்றி அந்த குழாயில் ஊற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே நாடார்கள் இது வெள்ளைக்காரர்களுடைய அரண்மனை கட்டுவதற்கு இந்த பதநீரை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த பதநீரை நிறுத்திவிட்டு அந்த குழாயில் வெறும் தண்ணீரை ஊற்றி அதில் கடல் மீனை அந்த குழாயில் அனுப்பியதாக உடனடியாக அங்கே அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக வரலாற்றில் பதிவாயிருக்கிறது. இதையெல்லாம் நமது சமுதாய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உழைக்கின்ற இளைஞர்களாக மாற வேண்டும். இன்றைக்கும் நாம் காஷ்மீரிலும் ஜம்மு பள்ளத்தாக்கிலும் நமது இராணுவ வீரர்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கேரளாவில் நடந்த வயநாடில் நடைபெற்ற அந்த அழிவுகள் கூட நமது இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இராணுவ பயிற்சி எடுக்கிறது நமது இளைஞர்களும் ஒரு ஒழுக்கம், நேர்மையோடு கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாமும் அதை பயன்படுத்தி சமூகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சுதந்திர தின விழாவின் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.